Hey guys, vanakkam and welcome back to day 10 of daily journaling in April. So yeah, let's begin. As always, let's update the annual tracker. So wellness tracker I'm doing all good. So now நான் வந்து green update பண்றேன். And mood trackerல surprisingly நான் green update பண்றேன். நான் நினைச்சேன் கண்டினியூஸா கொஞ்ச நாள் ரெட்டா தான் போகுது because of work and all. பட் லக்கிலின்னு கூட சொல்லலாம் தெரியல. பட் யா, அதோட ரீசன் நான் வந்து அப்புறம் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இட்ஸ் ஆல் குட் ஃபார் நவ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம மீல் ட்ராக்கர் அப்டேட் பண்ணலாம். மீல் ட்ராக்கர் அண்ட் கலர் கோடிங் அப்டேட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வாஸ் மச் பெட்டர் தென் எஸ்டர்டே. ஸோ யா, ஸோ இட்ஸ் ஆல் ஃபைன். நைட் வந்து ஏன் ஆரஞ்சு கொடுத்தேன்னா பிகாஸ் ஆஃப் த லேட் நைட் டீ அண்ட் கொஞ்சம் ஹெவி ஃபுட் தான் டின்னருக்கு எடுத்துக்கிட்டேன் அண்ட் லேட் ஆல்சோ. ஸோ இந்த ரீசன்ஸ்னால அது வந்து ஆரஞ்சு கொடுத்துக்கிட்டேன். மற்ற மாதிரி இட் வாஸ் ஆல் குட். ஸோ ஐம் ஹாப்பி. அண்ட் நெக்ஸ்ட் நம்மளுடைய கிராட்டிடியூட் ஜர்னலிங் பண்ணலாம். கிராட்டிடியூட் ஜர்னல் அப்டேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம எமோஷன்ஸ் ட்ராக்கர் அப்டேட் பண்ணலாம். ஸோ எமோஷன்ஸ் ட்ராக்கர் அண்ட் வாட்ச் நேட்டோட அப்டேட் பண்ணியாச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது கிராஃப் வந்து கொஞ்சம் கீழே தான் போகும் பிகாஸ் ஒர்க் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும்னு. பட் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ஜாய் வந்து திரும்ப வந்துச்சு. அண்ட் அகெயின் இட்ஸ் அ குட் டே. ஸோ ஐம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் தட். அண்ட் நெக்ஸ்ட் லெட்ஸ் அப்டேட் தி ஸ்லீப் ட்ராக்கர். ஸோ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எகெயின் அந்த 1 o'clock டைம் தான். அண்ட் இட் வாஸ் லெஸ், அது லைக் 6 hours இருந்துச்சு. பட் ஸ்டில் அது வந்து ஒரு குட் ஸ்லீப்னே சொல்லலாம். பிகாஸ் ஐ டென்ட் ஹேவ் எனி பேட் ட்ரீம்ஸ், எந்த இன்டரப்ஷன்ஸும் இல்லை. அது வந்து ஸ்மூத்தாக அந்த 6 hours பியூராக இருந்துச்சு. ஸோ அதுக்காக ஐ எம் கிரேட்ஃபுல். நெக்ஸ்ட் லெட்ஸ் அப்டேட் த ஹேபிட் ட்ராக்கர். ஸோ ஹேபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக் இருந்த அளவுக்கு செகண்ட் வீக் இன்னுமே வரல. பட் ஸ்டில் நான் வந்து நேற்றுக்கு விட ரொம்பவே நல்ல ஒரு ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கேன். இதை தவிர நான் வந்து வீட்டில் இன்னைக்கு கொஞ்சம் நிறைய க்ளீனிங் ஒர்க்ஸ்லாம் பண்ணனால அது வந்து என் மைண்டை ரொம்ப காம் அண்ட் பீஸ்ஃபுல்லாக தான் வச்சிருந்துச்சு. ஸோ ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் தட். லைக் கம்மிங் டேஸில் நம்ம வந்து இன்னும் நிறைய பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லெட்ஸ் டு ஜர்னலிங். ஸோ கைஸ், ஒரு சின்ன டிசைன் கொடுத்து நான் வந்து அன்பிளான் ரெஸ்டிங் போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருந்தேன் மூட் ட்ராக்கரில் வந்து நான் க்ரீன் கொடுத்தேன். ஜென்ரலி ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் க்ரீன் கொடுத்தேன். அதோட ரீசன் என்னன்னு சொல்கிறேன்னு. இன்றைக்கி என்னாச்சு அப்படின்னா, நான் வந்து லாகின் பண்ணுற டைம் வந்து என்னுடைய லேப்டாப் வந்து ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூனால லாகின் ஆகலை. ஸோ அதனால் நான் வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணேன். ஜென்ரல் நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ணால் ஒரு கொஞ்ச நேரத்தில் ஒரு ரெசல்யூஷன் கொடுத்துருவாங்க. பட் இன்றைக்கி எனக்கு ரொம்பவே டிலே ஆச்சு. அதுக்கப்புறமா நான் தான் ஃபாலோ பண்ணி ஒரு ரெசல்யூஷன் வந்தது. பட் அந்த டைம் இருக்குல்ல, லாகின் பண்ண உடனே எனக்கு வந்து மீட்டிங்ஸ் இருந்துச்சு, ஒர்க் இருந்துச்சு. ஸோ அந்த ப்ரெஷர் வந்து என் மண்ணுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. இது முடிக்கணும், நெக்ஸ்ட் அது முடிக்கணும், அது கூட இது உங்களுக்கு இது அனுப்பணும். ஸோ அந்த மாதிரி அந்த தாட் வந்து ஓடிட்டே இருந்தது. பட் சடனாக ஒரு டெக்கேஷன்றப்ப என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஐ ஜஸ்ட் ஹாவ் டு பி பிளாங்க், அவ்வளோதான். எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தப்போ ஓகே, நான் வந்து ஐ ஹேட் டு இன்ஃபார்ம் மை மேனேஜர் அண்ட் ஆல். அண்ட் தட் வென்ட் ஆல் ஸ்மூத்துன்னு தான் சொல்லணும். பட் தட் கேவ் மீ சம் லைக் இன்னர் பீஸ்ன்னு சொல்லலாம். அது எப்படி நான் சொல்கிறதுன்னு தெரியல. இட் டஸ் நாட் மீன் எனக்கு வந்து ஒர்க் கம்மியாச்சு, அந்த மாதிரி கிடையாது. அந்த ஒர்க்கை நான் முடிச்சு தான் ஆகணும். இதர் நான் எக்ஸ்ட்ரா நைட் ஒர்க் பண்ணணும், இல்லை நாளைக்கு கிழமை நான் சீக்கிரம் எழுந்திரிச்சு அந்த ஒர்க்கை முடிச்சு தான் ஆகணும். பட் ஸ்டில் மார்னிங் அந்த ப்ரெஷர்லேருந்து அந்த ரிலீஃப் கிடைச்சதும் அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு. ஃபுல் டேவோட ஒரு தாட் ப்ராசஸே மாறிடுச்சு. மார்னிங் அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக முடிக்கும் போதும் நிறைய அந்த டேவே எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்பாயில் ஆகிருக்கும். பட் இன்னைக்கு அந்த ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு இஷ்யூ. ஸோ அது வந்து அந்த டைம் எனக்கு கொஞ்சம் கடுப்பாக இருந்தது. என்னடா இப்படி ஒரு இஷ்யூ வந்துருச்சு, நம்மளால் பண்ணி முடிக்க முடியல, அந்த மாதிரி தான் தோணுச்சு. பட் ஸ்டில் இப்போ இந்த டைம் நான் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கும்போது அப்போ எனக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடச்சது தான் த்ரூ அவுட் த டே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் நான் வந்து அன்பிளான் ரெஸ்ட்னு போட்டிருக்கேன். ஸோ இன்னைக்கு வாஸ் சப்போஸ் டு பி ஹெக்டிக் டே, பட் இட் எண்டட் அப் லைக் திஸ். பட் யா, ஐம் ஹாப்பி. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ரைட்டிங் நவ்.
கைஸ் ஜர்னலிங் பண்ணியாச்சு. இந்த பேஜ்லேயே இந்த லேஅவுட் கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது மற்றதை விட. பட் ஐ திங்க் இன்னைக்கு நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது, அதனால லே அவுட்டும் கொஞ்சம் அழகாக வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். until then, it's Bye from Benny. Spread love, spread smile. Keep going. Bye.